Hi, welcome back students. இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களாப்பா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா டு கன்வெர்ட் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் டு அனதர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு ரெலவெண்ட்டான ப்ராப்ளம் தான் இது. கன்வெர்ட் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷர் இன்டு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் யூசிங் த மெத்தட் ஆஃப் டைமென்ஷன்ஸ். இப்போ இங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, சென்டிமீட்டர்ல ஒரு மெர்க்குரியோடைய ப்ரெஷர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு எஸ்ஐ யூனிட். அப்போ சிஜிஎஸ் யூனிட்ல இருந்து எதை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, எஸ்ஐ யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு இதுல ப்ரெஷருடைய ஃபார்முலா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்பா. ப்ரெஷருடைய ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். P = ρgh 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சது. ரோ அப்படின்றது டென்சிட்டி. அதுவும் குறிப்பாக மெர்க்குரி அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கிறது எனக்காகனா மெர்க்குரியோட டென்சிட்டி என்ன, ஜி அப்படின்றது கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டு த கிராவிட்டி. எஸ்ஐ யூனிட்டில் சொல்லணும்னா G = 9.8 மீட்டர்/s² சொல்லியிருக்கலாம். இந்த மீட்டர்/s² எஸ்ஐ யூனிட் சரிங்களா. ஆனால் நம்ம இப்போ இங்கே என்ன சொல்லணும், இதை ஒரு சிஜிஎஸ் யூனிட்டில் சொல்லணும். ஹெச் அப்படின்றது ஹைட்டு. ஹைட் அப்படின்றத நம்ம இங்கே 76 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. மெர்க்குரி எப்படி இருக்கு, ஒரு 76 சென்டிமீட்டர் ஹைட்டில் சரிங்களா. ஒரு ரோ அப்படின்றது இந்த மெர்க்குரியோட டென்சிட்டியை நம்ம சிஜிஎஸ் யூனிட்ல சொல்லணும்னா 13.6 ஆம்/cm³. இதுதான் இதோடைய ரோ வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கணும், ப்ரெஷரை எழுதுவோம். ப்ரெஷரை எழுதும்போது எப்படி எழுதலாம், இப்போ நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்களா, இதை எல்லாத்தையும் வச்சு ப்ரெஷர் வேல்யூ எழுதும். கொடுத்துருக்கிற சிஜிஎஸ் சிஸ்டத்தில் ப்ரெஷருடைய ஃபார்முலாவை, ப்ரெஷரோட வேல்யூவை, அதாவது நம்பர்ஸை நம்ம வேல்யூவை நம்ம சொல்லணும் இல்லையா. நம்மளுக்கு N1 U1 = N2 U2 இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் N1 U1 என்ன, N2 U2 என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு N1ன்றது இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது சரிங்களா. கொடுத்துருக்கிற இந்த ப்ரெஷர் வேல்யூவை P அப்படின்றது 76 சென்டிமீட்டர் இன்ட்டு 13.6 அப்படின்றது G வேல்யூ இன்ட்டு 980 அப்படின்றது கிராவிட்டி. ஸோ இதை நம்ம டைம் சென்டிமீட்டர் பெர் ஸ்கொயர் சரிங்களா. டைம் அப்படின்றது நியூட்டனுடைய சிஜிஎஸ் யூனிட். சிம்பிளாக நம்ம ஒரு விஷயத்தில் கூட தெரிஞ்சுக்கலாம். 1 நியூட்டன் அப்படின்றது 10⁵ டைன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அப்போ டைன் அப்படின்றது ஒரு சின்ன வேல்யூ. ஏன்னா இதை நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். 10⁻⁵ நியூட்டன்றது தான் ஒரு டைன் சரிங்களாப்பா. 76 அப்படின்றது ஹெச்ன்ற ஹைட்டு, 13.6 அப்படின்றது டென்சிட்டி, 980 அப்படின்றது இதோடைய கிராவிட்டி சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிவன் வேல்யூ, சிஜிஎஸ் வேல்யூ. ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த N1 U1 ஃபார்முலா எழுதலாமா. எப்படி, P1 அப்படின்ற ப்ரெஷருக்கு சிஜிஎஸ் யூனிட்டில் மாசு m1/a L1/p T1/c. இதே மாதிரி யூனிட் அழியாச்சுல. அதேமாரி N2 அப்படின்றது நம்ம எஸ்சி சிஸ்டத்துக்கு மாற்ற வேண்டிய ப்ரெஷர், அதோடைய யூனிட்டு m2/a L2/b T2/c சரிங்களா. இதுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் இருக்குது. இது சிஜிஎஸ் யூனிட், இது எஸ்ஐ யூனிட். நம்ம இந்த இடத்துல 1 2 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல எழுதுகிறேன். இது சிஜிஎஸ் யூனிட், இது எஸ்ஐ யூனிட் சரிங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், P2 கண்டுபிடிக்கணும். இந்த ரைட் சைடு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது P2 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். P2 = P1 இன்ட்டு இந்த பவர் வைஸ் m1/m2/a எழுதிக்கலாம். அதேமாரி L1/L2/p எழுதிக்கலாம், T1/T2/c எழுதிக்கலாம். இதோடைய பவர்லாம் என்ன, ஏபிசி. ஆக்சுவலாக ப்ரெஷருடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரெஷருடைய ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். ஃபோர்ஸ் பெர் ஏரியா. ஃபோர்ஸுக்கு என்ன வரும், ml T⁻⁻². இதான் டைமென்ஷன். ஏரியாவுக்கு L². ஸோ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணீங்கன்னா ப்ரெஷரோட டைமென்ஷன் தெரியும். ப்ரெஷரோட டைமென்ஷன் என்னதுப்பா, m அப்படியே தான் இருக்கும். இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய L² மேலே வரும்போது L இன்வெர்ஸ்² இருக்கும். ஸோ அதனால் L⁻⁻1 மாறிடும். ஸோ T⁻⁻². எம்முடைய பவர் என்னது, 1. எல்லோடைய பவர் -1, Tயோட பவர் -2. இதுதான் இந்த இடத்துல நம்ம டைமென்ஷன்ஸ்க்கான பவராக சொல்கிறோம். எம்ன்ற டைமென்ஷனுக்கான பவர் என்னது, A = 1.
எல்ன்றதுக்கான பவர் b ஈக்குவல் டு -1. டைம் பீரியடுக்கு டைமென்ஷன்ஸ் பவர் என்னது c ஈக்குவல் டு -2. சரிங்களா? ஸோ இதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம m1 என்ன m2 என்னன்னு தெரிஞ்சுக்கணும். m1 அப்படின்றதுலாம் என்ன சொன்னோம், சிஜிஎஸ் யூனிட்னு சொன்னோம். 1ன்றது ஃபுல்லாக சிஜிஎஸ், 2ன்றதுலாம் என்னது எஸ்ஐ. இதை m1 அப்படின்றத எப்படி எழுதுவீங்க, m1 ஈக்குவல் டு 1 கிராம். அதேமாரி L1 அப்படின்றது என்னது, லென்த் அப்படின்றது 1 சென்டிமீட்டர், டைம் பீரியட் அப்படின்றது 1 செகண்ட்ஸ் தான். ஸோ இதே போல் m2 அப்படின்னு சொல்லுவோங்க. m2க்கும் சொல்லுங்க பார்ப்போம். m2 அப்படின்றது எஸ்ஐ யூனிட்டில் 1 கிலோகிராம், லென்த் அப்படின்றத மீட்டர், டைம் பீரியட் அப்படின்றத செகண்ட்ஸில் சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்ததை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இங்கே உங்களுக்கு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்ச வேல்யூ இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ P2 ஈக்குவல் டு P1 அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு P1 அப்படின்றது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூவை ஃபைனலாக கண்டுபிடிக்கலாம். சரி, M1 என்ன போட்டோம், 1 கிராமு. M2 என்னது 1 kg, பவர் 1. ஏன்னா ஏவோட பவர் A ஈக்குவல் டு 1 தானே. அப்போ அதேமாரி லென்த்துக்கு சொல்லுங்கள். லென்த்து 1 சென்டிமீட்டர் பை 1 மீட்டர், பவர் என்னது -1. அடுத்து டைம் பீரியடு 1 செகண்ட், டினாமினேட்டர்லேயும் 1 செகண்ட், இதோடைய பவர் -2. ஸோ இப்போ இது ஒரு யூனிட் மட்டும் சேமாக இருக்கிறனால இங்கே நம்ம என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் வேல்யூவாக இருக்கிறனால 1. ஸோ இப்போது இங்கே சிமுலேட் பண்ணும்போது நியூமரேட்டரை கிலோகிராமுக்கு மாற்றலாம், நியூமரேட்டரை மீட்டருக்கு மாற்றலாம். சரிங்களா? ஒன்று நியூமரேட்டர் டேமை கீழே உள்ள டினாமினேட்டர் டேமுக்கு தகுந்த ஈக்குவல் யூனிட்டாக நம்ம மாற்றலாம், அல்லது கீழே உள்ள யூனிட்டை சேஞ்ச் பண்ணலாம். நான் பொதுவாகவே காமனாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் என்னென்னா, நியூமரேட்டர் டேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக சிமுலேட் பண்ண முடியும். நியூமரேட்டர் டேமை எப்படி சிமுலேட் பண்ணலாம், ஒரு கிராம கிலோகிராமாக மாற்ற தெரியும். எப்படி எழுதலாம், ஒரு கிராம கிலோகிராம் மாற்றோம்னா 10⁻³ kg அப்படின்னு எழுதலாம். 1 கிராம் ஈக்குவல் டு 10⁻³ கிலோகிராம் தானப்பா. ஸோ இப்போ கீழே 1 கிலோகிராம் இருக்கு, சேம் யூனிட், கேன்சல் பண்ணிடலாம். புரியுதுங்களா? இப்போ அதேமாரி 1 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கிறது மீட்டர் கன்வெர்ட் பண்ணால் 10⁻² மீட்டர் டிவைடட் பை 1 மீட்டர். ஸோ இந்த மீட்டரும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டினாமினேட்டரில் உள்ள டேமை நான் அப்படியே வச்சிருக்கேன், நியூமரேட்டர் டேமை மட்டும் என்ன செய்கிறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு சேம் யூனிட் வரும்போது நம்ம அதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ இதோட வேல்யூ எழுதும்போது இதோட பவரையும் சேர்த்துலேருங்க, -1. அடுத்து 1s by 1s அப்படின்னு நம்ம கேன்சல் பண்ணதில் நம்மளுக்கு 1 தான் இருக்குது இல்லையா. ஸோ பவர் -2. ஸோ 1ஓட பவர் எனிதிங் எது இருந்தாலும் சரி 1 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா மைனஸ்ன்னு போட்டிருந்தா டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? ப்ளஸ்ஸில் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ 1ஓட எதை ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, 1ஓட 1 எத்தனை தடவை டிவைட் பண்ணாலும் சரி நம்மளுக்கு 1 தான் கிடைக்க போகுது. அதனால தான் இங்கே 1ன்னு போட்டாச்சு. சரி, இந்த பவர்ஸ் எல்லாம் உள்ளக்கு மல்டிபிள் பண்ணலாமா? பவர்ஸ் உள்ளக்கு மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். இங்கே என்ன வந்துச்சு, P1 அப்படின்றது 76 × 13.6 × 980. இது அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணி தான் பார்க்கணும், மேனுவலாக மல்டிபிள் பண்ணணும். ஸோ இன்ட்டு 10⁻³ × 1, இதை மறந்துடக்கூடாது. இந்த A B C இந்த பவரை கண்டிப்பாக என்ன செய்யணும், உள்ளக்க மல்டிபிள் பண்ணணும். அப்போ 10⁻³ இங்கே ஒரு -1 × -2 +2. சரிங்களா? ஸோ மாற்றிடக்கூடாது, மறந்து போய் இதை மாற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தப்பாயிடும். சரிங்களாப்பா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணதில் எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா 1,12,928 × 10 இந்த -3 +2 என்ன வரும், -1ன்னு வரும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா 101. இந்த ஒரு டிஜிட் தள்ளி இது புள்ளி வைக்கணும். சரிங்களாப்பா? 10⁻−1 என்ன அர்த்தம், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது இந்த 3 டிஜிட்டை 10⁻3ன்னு எடுத்துக்கிறேன். 101 × 10⁻3. அல்லது இப்படி கூட எழுதலாம், எப்படி 1.01 × இந்த 5 பாயிண்ட்டையும் சேர்த்து 10⁻5ன்னு கூட எழுதலாம். எழுதி என்ன செய்யணும், மறக்காமல் யூனிட்டு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். ஏன் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுகிறோம், ஆக்சுவலாக இங்கே நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, டைம் இருந்துச்சு. டைம்ன்ற சிஜிஎஸ் யூனிட்டை நியூட்டன்னு மாற்றணும். அதேமாரி சென்டிமீட்டர் நம்ம மீட்டருக்கு மாற்றுறோம். சரிங்களா? ஸோ அதனால் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் ஸ்கொயர்ன்றதுனால மீட்டர் இன்வெர்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சுங்களாப்பா? ஸோ இப்படி கடைசியாக யூனிட்டையும் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இப்படி எழுதுனீங்கன்னா இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸை இப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் இந்த டேம்லாம் நீங்கள் இப்படி சிமுலேட் பண்ணுற மெத்தடு உங்களுக்கு புதுசாக இருக்கும். அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு உங்களுக்கு தெளிவாக நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இதே மாதிரி எந்த ஒரு இதுக்கு சிஜிஎஸ் யூனிட் கொடுத்து எஸ்ஐ யூனிட் கேட்டாலும் சரி, எஸ்ஐ யூனிட் கேட்டு சிஜிஎஸ் யூனிட் கேட்டாலும் சரி, நீங்கள் சிமுலேட் பண்ணலாம். சரிங்களாப்பா? நீங்கள் உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கிறதே இந்த ப்ராடக்ட் பண்ணுற இடத்துல தான் எடுக்கணும்.
சரிங்களா? மற்ற எந்த இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.